கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, ஸ்டே வித் ஜீசஸ் என்ற யூடியூப் நிகழ்ச்சியிலே மறுபடியும் கர்த்தர் தாமே உங்களுடைய ஆயுசு நாட்களிலே இந்த புதிய நாளை கூட கொடுத்திருப்பார் என்று நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதியின் இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அல்லேலூயா, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, புடமிடப்பட்டவை என்பது காய்ச்சிய தங்கம் மாசு நீங்கி தூய்மையாக இருப்பது போல கடவுளின் வார்த்தைகள் அனைத்தும் 100% உண்மையானவை மற்றும் குறைபாடு அற்றவை. கேடகம் என்பது ஆபத்துக்களில் இருந்து தன்னை காத்து கொள்ள வீரர்கள் பயன்படுத்தும் கவசத்தை போல முழுமையாக கடவுளை நம்பி அவரிடம் அடைக்கலம் புகுபவர்களுக்கு அவர் ஒரு அரணாக, அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் தாமே இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள், கர்த்தர் கொடுக்கிற வேலை ஸ்தலங்கள், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே அவருடைய பரிசுத்த ஆவியை ஊற்றி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாப்பாராக. கர்த்தர் தாமே இந்த நாளின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் அவருடைய பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருட கூட தங்கி தாவரித்து வழி நடத்துவதாக. ஆமென். ஸ்டே காட் பிளஸ் யூ ஆல்.